ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹன்யா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயிட் லாஸ் டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி வெயிட் கெயின் ஆனேன்னு சொல்லிடுறேன். நான் வெயிட் வந்து பிஃபோர் மேரேஜ்லாம் ஒரு 42, 43, காலேஜ் டைமிங்லாம் 42, 43 அவ்வளோதான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது 45 வந்தேன். 45, 46 அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆன டைமில் இந்த மேரேஜ் ஆகி இந்த விருந்து அதெல்லாம் போய் ஒரு 50 வந்தேன். எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண டயத்தில் என்னோடய வெயிட் 50 kg தான் இருந்துச்சு. ஆனால் 50 kgலேருந்து எனக்கு டெலிவரி ஆனப்போ 75 kg, 25 kgs வந்து நான் இன்க்ரீஸ் ஆகியிருந்தேன். யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்குமே வெயிட் கெயின் ஆகணும், அது நார்மல் தான். வெயிட் கெயின் ஆகிறது தான் நார்மல். வெயிட் கெயின் ஆகாமல் ரெடியூஸ் ஆகியிருந்தாங்கன்னா தான் ப்ராப்ளம். பட் வந்து யூஸ்வலாக எவ்வளோ ஆகும்னா 12 to 15 kgs இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் நான் 25 kgs இன்க்ரீஸ் ஆகியிருந்தேன். நான் இடையில ஹாஸ்பிட்டல் போன டைமில் நான் டாக்டர்ஸ்கிட்ட கூட கேட்டேன், இவ்வளோ சடனாக ஒரு 5th மந்த் வரைக்கும் வெயிட் கெயின் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, எனக்கு ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் 5th மந்த்துக்கு அப்புறம் சடனாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 7th மந்த்லாம் நிறைய வெயிட் போட்டவும் நான் டாக்டர்கிட்டே கேட்டேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர்த்துக்கு இப்படி தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் முன்னாடிலாம் 10 to 15 kgs அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. இப்போ நிறைய பேத்துக்கு 20, 25 அந்த மாதிரி வெயிட்டு அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். குழந்தை பிறக்கிற டைமில் டெலிவரி அன்னைக்கு வந்து எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி 75 kg இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 6 kgs கிட்டே ரெடியூஸ் ஆச்சு. ஒரு 69 அந்த மாதிரி இருந்தேன். 6 kg ரெடியூஸ் ஆச்சு. ஏன்னா குழந்தை வந்துருச்சு, குழந்தையோட வெயிட்டு, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட வெயிட்டு, பிளாசண்டாவோட வெயிட்டு அதெல்லாமே சேர்த்து ஒரு 6 kg கிட்டே ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 69 இருந்தேன். அப்போயுமே நான் ஷார்ட்டாக இருக்கனால ரொம்ப வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெயிட்டாக இருக்கிறது நான் எதுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணேன்னா, எனக்கு நடந்தாவே சும்மா நடந்தேனாவே மூச்சு வாங்கும். குழந்தைய தூக்கிட்டு நடந்தாவே நார்மலாக நடக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு. உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஆனால் நான் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தனால நான் குழந்தை பிறந்தோன்னெலாம் நான் வெயிட் லாஸ் எதுவும் ஆரம்பிக்கலை. அதுவும் இல்லாமல் எனக்கு C-செக்ஷன், அதனால் உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், உடனே ஒர்க் அவுட்டு எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, டயட்டும் ஸ்டார்ட் பண்ணல. பேபிக்கு ஃபீட் பண்ணுறனால நான் 6 months ஃபுல்லாக ஃபீடிங் மட்டும்தான் கொடுத்தேன். உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் போஸ்ட்மார்ட்டமில் இருக்கீங்கன்னா உடனே நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, C-செக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே குழந்தை பிறந்து ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 6 months வந்து குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா 6 months வரைக்கும் குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான், அது தவிர நம்ம எதுவுமே கொடுக்குறதில்ல. தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்குறதில்ல, அது மட்டும்தான் அவங்களுக்கு ஃபுட்டு. அதனால நீங்கள் வந்து வெயிட் லாஸை பற்றி அப்போ எதுவும் நினைக்காதீங்க. 6 monthsக்கு அப்புறம் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அது கூட சேர்த்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6 monthsக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணுறது, ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுறது, டயட் இருக்கிறது, அது எல்லாமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே இப்போ ஒரு நாளைக்கு, இப்போ இன்றைக்கி தான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஒரு நாளைக்கே 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, சுத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களால் வந்து உங்களுக்கே என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப உடம்புலாம் பெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதில்ல. அதனால் திடீர்னு சடனாக ஒன்று பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் பண்ணாமல் சடனாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாடி பெயின்லாம் இருக்கும். அதனால் இவ்வளோ உடம்பு வலிக்குதே அப்படி நம்ம குறைக்கணுமா, நம்ம விட்டுறலாம், பரவாயில்ல வெயிட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி தான் தோணும். வெயிட் குறைக்கிறது வந்து நீங்கள் அழகுக்காக அந்த மாதிரிலாம் குறைக்க வேணாம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னாவே வெயிட் குறைக்கணும். ஏன்னா வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கிற கேலரிஸ்லாம் வந்து பேர்ன் ஆகிருச்சுன்னா அது உங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம எக்ஸசிவாக சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு ஏற்ற மாதிரி வேலையும் செஞ்சுருக்க மாட்டோம். அதனால அந்த கேலரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல், நம்ம கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்கிறது தான் கொழுப்பாக மாறி வெயிட் கெயின் ஆகுது. ஸோ அது வந்து ஹெல்தி கிடையாது, அது வந்து அன்ஹெல்தி தான். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ஓகே தான், ஆனால் எடுத்தோன்னே நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படி இறங்காதீங்க. ஸ்லோவாக தான் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 minutes ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஒரு 1 வீக் வரைக்கும் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு செட் ஆகிருச்சு அப்படின்னா மார்னிங் 10 மினிட்ஸ், ஈவினிங் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை அதுவும் செட் ஆகிருச்சு, ஓகே இப்போ நான் நல்லா பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் 30 மினிட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், டயட் இருக்கேன், அதனால என்ன வேணால் சாப்பிட்டுக்குவேன், இடையில ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்குவேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவும் வெயிட் ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் இடையில சாப்பிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு டீ குடிச்சுக்கிறேன், ஒரு வடை சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு யூஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் அதில் ரெடியூஸ் பண்ண கேலரிஸை விட நீங்கள் இதில் அதிகமாக தான் சாப்பிடுவீங்க. அதனால எக்ஸசைஸும் முக்கியம், டயட்டும் முக்கியம். இப்போ வந்து டயட்டில் என்னென்னா டயட்டில் வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், காய்கறி நிறைய எடுத்துக்கணும், பழம் நிறைய எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துட்டால் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ரொம்ப நேரம் பசிக்கலைன்னா அடிக்கடி இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அந்த மாதிரி எதுவும் தோணாது. அந்த மாதிரி தோணலைன்னா அது மூலமாகவே வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். இப்போ வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் எடுக்கிறத விட நார்மலாகவே ஒரு மனுஷனுக்கு இப்போ எனக்கு 60 kg வெயிட் இருக்குன்னா நான் 60 grams வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து அப்படி சாப்பிட்றது இல்லை, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸு அந்த மாதிரி எடுக்கிறனால தான் வெயிட் வந்து நமக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக எடுக்கணும். அப்புறம் ஃபைபர் அதிகமாக எடுக்கணும். ப்ரோட்டீன் எது எதில் இருக்குன்னா முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் பன்னீர்லலாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஆனால் பன்னீரில் வந்து கேலரிஸும் அதிகமாக இருக்குது. அதனால் பன்னீர் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, பார்த்து சாப்பிடுங்க. பன்னீருக்கு பதிலாக டோஃபு, சிலருக்கு வந்து பன்னீர் மில்கில் செய்கிறனால அந்த மில்க் ஸ்மெல் வருது அதனால் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டோஃபு எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ்லலாம் நிறைய, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க வெஜிடேரியன்னா சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ்லலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் சாப்பிட்லாம், சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டீன் எது எதில் இருக்குதுன்னு அதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. இல்லை வீட்டில் இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இடையில உங்களுக்கு பசிக்குது அந்த மாதிரினா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பொரி சாப்பிட்லாம். பொரி வந்து கேலரி கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் மக்கானா இருக்குது, மக்கானாவும் கேலரி கம்மியாக தான் இருக்கும், அது சாப்பிட்லாம். அப்புறம் ஃப்ரூட்ஸில் சாப்பிட்றீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் சாப்பிட்லாம், ஆப்பிள்லாம் கேலரிஸ் கம்மியாக தான் இருக்கும். கிரேப் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இடையில உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து இல்லை ஃப்ரூட் சாப்பிட்டும் எதுவும் எனக்கு பசி அடங்கலை, இன்னும் பசிச்சிச்சுன்னா நீங்கள் ப்ரோட்டீனாகவே எடுத்துக்கணும். சுண்டல் எடுத்துக்கலாம், பச்சை பயிறு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளதான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையில் வந்து வெயிட் மிஷின் இருந்தால் அது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டயட் எடுத்துகிட்ருக்கோம், அதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு வெயிட் குறையுதா இல்லையான்னு தெரியணும்ல, அது ரெகுலராக நம்ம வெயிட் செக் பண்ணால் தான் நமக்கு வந்து வெயிட் குறையுதா. நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்குமே, நம்ம நார்மலாக பார்த்தா நம்ம கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா தெரியாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். எடுத்தோன்னே ஒரு 1 வீக் எக்ஸசைஸ் பண்ண எனக்கு இவ்வளோ குறையணும் அப்படின்னு நம்ம போய் கண்ணாடியில் பார்த்தா நமக்கு சேஞ்சஸ் எதுவும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். ஸோ வெயிட் மிஷின் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதோ அதை நீங்கள் டெய்லி பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வெயிட் செக் பண்ணும்போது வந்து நீங்கள் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது அந்த மாதிரி போய் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான வெயிட் கிடைக்காது. வெயிட் செக் பண்ணோன்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணுங்கள். வெயிட் செக் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுறது எம்டி ஸ்டொமக்கில் தான் செக் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு வெயிட் செக் பண்ணிங்கன்னா அதுவே கூட காட்டும். அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ரைஸ் கம்மியாக தான் சாப்பிடணும். ரைஸ் வந்து 1 மடங்கு சாப்பிட்டிங்கன்னா காய்கறி பழம்லாம் 3 மடங்கு சாப்பிட்ணும். அப்புறம் ப்ரோட்டீனும் அதிகமாக சாப்பிட்ணும். நம்ம எப்படி சாப்பிட்றோன்னா காய்கறி கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். அந்த காய்கறி சாப்பிட்ற அளவுக்கு ரைஸை சாப்பிட்ணும். ரைஸ் நிறைய சாப்பிட்ணுன்னா அந்த ரைஸ் நிறையா சாப்பிட்ற அளவுக்கு காய்கறி சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணோன்னா டயட்லேயும் நிறைய சேஞ்ச் பண்ணணும். சுகர் கம்பல்சரி எடுக்கக்கூடாது. சால்ட்டு எடுக்கிறதையும் கம்மி பண்ணிக்கணும். சால்ட்டு ஓரளவுக்கு வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அதை விட அதிகமாக எடுக்கக்கூடாது.
ஆயிலை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஆயில் அதிகமாக எடுத்திங்கனாவும் வெயிட்டு அதிகமாக போடும். நான் டயட் இருக்கேன், மற்ற எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் சமைக்கும்போது ஆயில் நிறையா ஊற்றி சமைப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தோசை ஊற்றுனா அதுக்கே ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ்லாம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகாது. ஸோ ஆயில் இன்டேக் வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டீ காஃபிலாம் குடிக்கிறவங்கள இருந்தீங்க, என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரினா மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா டீ காஃபி குடிச்சிங்கன்னா மில்க் இருக்குது, மில்க்குக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், மில்க்குக்கு இன்க்ரீஸ் ஆகும், கேர்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் வந்து தயிர் அப்படியே எடுக்காமல் அதை வந்து மோராக கடைஞ்சி அதில் உள்ள வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மோராக குடிக்கலாம் வெயிட் லாஸில். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் வந்து டெய்லி எழுந்திரிச்சோன்னே ஹாட் வாட்டர் குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு டீக்கு பதிலாக வேறு எதனா குடிக்கணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் குடிக்கலாம். அந்த ஹாட் வாட்டர்லேயே நிறைய இந்த வெந்தயம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த பட்டை அது போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் குடிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு அந்த மாதிரி குடிப்பாங்க. அது குடிக்கலாம், ஆனால் அது வந்து ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தால் அல்சர் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அல்சர்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஹாட் வாட்டர் குடிச்சாவே இப்போ நீங்கள் வெயிட் லாஸை நான் எடுத்துட்டிங்கன்னா நார்மல் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டரோ குடிக்கிறத விட நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சாலும் ஹாட் வாட்டர் குடிங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹாட் வாட்டர் குடிக்கலாம். இல்லை இந்த வெயிட் லாஸ் டயத்தில் வந்து நீங்கள் வாட்டர் கொதிக்க வச்சு இப்போ குடிக்கிற தண்ணியிலே ஃபுல்லாக அந்த ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு கொதிக்க வச்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் அந்த தண்ணியவே நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரினா பசியை குறைக்கிறதுக்காக முடிஞ்சளவுக்கு தண்ணி குடிங்க. தண்ணி நிறையா குடித்தாவே சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறையும். அரிசியில் செஞ்சதை ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா அதுக்கே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதில் வந்து மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் மார்னிங் வந்து இட்லி இல்லை தோசை சாப்பிட்றீங்க, இல்லை பொங்கல் ஏதோ சாப்பிட்றீங்க, ஈவினிங் வந்து ரைஸ் சாப்பிட்றீங்க, திரும்ப நைட்டும் இட்லி இல்லை தோசை இல்லை பொங்கல் அந்த மாதிரி எதனா சாப்பிட்றீங்கன்னா அதுக்குமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸில் வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சிறுதானியம் எடுத்துக்கலாம். சிறுதானியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறனால அது வந்து வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த அரிசியில் வந்து மாவுச்சத்து எவ்வளோ இருக்கும் அதை விட சிறுதானியத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு பதிலாக சிறுதானியத்தில் எடுத்துக்கலாம். மத்தியானம் இந்த அரிசி சாப்பிட்றதே நார்மலாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட இந்த சிகப்பு அரிசி அந்த மாதிரி அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுடலாம். இல்லைன்னா திணை இருக்குது, திணை, குதிரைவாளி அந்த மாதிரி அரிசியிலலாம் இந்த வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி எதனா பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்புறம் மார்னிங் டயத்தில் வந்து ராகி கஞ்சி, ராகி கூழ் மாதிரி வச்சு அது கூட மோர் கலந்து அந்த மாதிரிலாம் குடிக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் வெயிட் லாஸ் அப்போ நான் என்னென்ன ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணணும் அதெல்லாம் தனியாக வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.